ஹாய் வெனஸ்டே நைட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரோஸ் மில்க் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்து காய்ச்சிருக்கேன். ஜீனியும் ப்ளஸ் வந்துட்டு பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நல்லா கெட்டி விழுகாமல் நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த பிராண்ட் ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து இதான் கிடச்சிது. எங்கள் வீட்டு சைடு 25-30 ருபீஸோ தான் வரும். இது மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும், ரொம்ப காஸ்ட் வராது. எனக்கு ஸ்மால் சைஸ் பாட்டில் தான், அதனால் வாங்கி நல்லா காய்ச்சிக்கோங்க. நான் வந்து இது வந்து ஒரு 10 to 12 ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால. உங்களுக்கு அந்த கலர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 to 12 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன், ஏன்னா அதோட பச்சை ஸ்மெல் போகணும் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து சுகர் இல்லை, ஸோ நிறைய ஆட் பண்ணிக்கேன். ஒரு சில இதில் சுகர் இருக்கும், அப்போ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஒரு 5 hours வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதில் ஐஸ் பண்ணால் போட்டுக்கலாம், இல்லைனா சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம், கடல் பாசி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.